இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். சோத்திரம். இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை ஒரு வாசிங்க மைக்கில். உபாகமம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில், உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். மேன்மேலும் ஆசீர்வதிக்கிற தேவன். தி லார்ட் ஷால் கிரேட்லி பிளஸ் thee. ஆண்டவர் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். இந்த வருடத்தில் இந்த வார்த்தையை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவரே, எல்லா காரியங்களிலும் நீர் இந்த வருடத்தில் என்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பீர் என்று சொல்லி நான் நம்புகிறேன். என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் நீங்கள் நம்பிக்கையோடு அவரை கிட்டி சேரும்போது கர்த்தர் கண்டிப்பாக இந்த வருடத்தில் தம்முடைய வார்த்தைகளை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தைகளை நிறைவேற்ற ஆண்டவர் வல்லமையற்ற தேவன் அல்ல. அவருடைய வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுகிற வார்த்தைகளாக இருக்கிறது என்று சொல்லி வேத வசனங்கள் சொல்லுகிறது. நாம தான் அதை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னீங்களே, இதன்படி என்னை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வதிங்க, மென்மேலும் நான் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் ஆசையோடு ஆண்டவரிடத்தில் கேட்டு அந்த வார்த்தையை நிறைவேற்றி பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நம்மை எப்பொழுதுமே ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே அவர் கொடுக்க வல்லமையுள்ளவர். அவரிடத்தில் இல்லாமைகள் என்பதே இல்லை, எல்லாமே அவரிடத்தில் ஏராளமாக இருக்கிறது. நாம் அவரிடத்தில் கேட்டு ஆசீர்வாதங்களையோ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் யாருக்கு தேவன் மேன்மேலும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், எப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் மேன்மேலும் ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்று சொல்லி அதை குறித்தும் வேதத்தில் யாரையெல்லாம் ஆண்டவர் மேன்மேலும் ஆசீர்வதித்தார் என்கிற சில குறிப்புகளையும் 1ஆம் தேதியிலும் மாலையிலும் அதுபோல போன வார ஞாயிற்றுக்கிழமையிலும் நாம் தியானித்தோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார், நீதிமான்களை அவர் மேன்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி போன வாரத்தில் பார்த்தோம். உண்மையுள்ளவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று சொல்லி பார்த்தோம். அதுபோல தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதத்தில் ஆசீர்வதித்ததை குறித்து தியானித்தோம். போன வாரத்தில் நோவாவையும் குடும்பத்தையும் தேவன் எப்படி ஆசீர்வதித்தார் என்று சொல்லி போன வாரத்தில் பார்த்தோம். ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வாதத்தோடு தேவன் ஆசீர்வதித்ததை குறித்து நாம் தியானித்தோம். யாக்கோபை தேவன் எப்படி ஆசீர்வதித்தார், பல தடைகள் இருந்தாலும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதுபோல உத்தமமாய் பின்பற்றின காலேப்பை தேவன் எப்படி ஆசீர்வதித்தார் என்று சொல்லி போன வாரம் மாலை வேளையில் தியானித்தோம். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் எப்படிப்பட்ட நிலைமையில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வேத வசனங்களின் அடிப்படையில் இன்னொரு குறிப்பை தியானித்து விட்டு வேதத்தில் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதான தேவ பிள்ளைகள் சிலரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மல்கியா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை படிங்க.
மல்கியா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, என்னுடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ வென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப யாரை தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவருக்கு தசம பாகங்களிலே அவருக்கு செலுத்த வேண்டிய காரியங்களிலே நாம் உண்மையாய் இருக்கும்போது தேவன் அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே மல்கியா என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாக இதை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம், தசம பாகங்களில் கொஞ்சோண்டு எடுத்து கொடுத்துடலாம், அப்படி அல்ல, தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தசம பாகங்களை நீங்கள் எல்லாத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆலயத்தில் கொண்டு வாருங்க, ஜெபத்தோடு கொண்டு வந்து கொடுங்க. அப்பொழுது நீங்கள் என்னை சோதித்து பாருங்க, உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேனோ இல்லையோ என்று சொல்லி சோதித்து பாருங்கள் என்று சொல்லி கர்த்தரே சொல்லி இருக்கிறார். இந்த அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தையும் படிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதினாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. ஸ்தோத்திரம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனால் உம்மை வஞ்சிக்கிறோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்கள் யூடியூப்பில் போனால் தசம பாகம் எதுக்கு கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும் அப்படின்னு வீடியோக்கள் எல்லாம் பார்க்க முடியும். தசம பாகம் வேத வசனத்தின்படி கொடுங்க, தேவன் அதை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஊழியர்கள் சொல்லும்போது அதை குறித்து குறை சொல்லுகிறவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நாம் கொடுக்கும்போது தேவன் அதை அங்கீகரிக்கிறார், மேன்மேலும் ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். அப்போ கொடுக்காட்டா அதை தடை பண்ணுகிறது யாரு? பிசாசு தடை பண்ணுகிறான். பொருளாதாரத்தினாலே தேவனை கனம் பண்ணி ஆசீர்வாதத்தை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்ம கொடுக்காதபடிக்கு இருக்கிறோன்னா உங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதத்தின் உயர்வை தடை பண்ணுகிறது யாரு? பிசாசு. இன்னைக்கு சபையில் பார்க்கும்போது நம்முடைய சபையிலும் சரியாய் தசமபாகங்களை கொடுக்கிறவர்கள் எத்தனை பேர்னு சொல்லி கணக்கெடுத்தா கொஞ்சோண்டு பேர் தான். ஸ்தோத்திரம். ஏதோ 100 ரூபா 200 ரூபா ஏதோ கொடுக்கறது, அப்படிதான் நிறைய பேர் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா இதுவா நம்முடைய கரெக்டான வருமானமா? வருமானத்திலிருந்து நம்ம கொடுக்கிறோமா? ஸ்தோத்திரம். தசம பாகங்களை எல்லாவற்றையும் எங்கே? ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். ஸ்தோத்திரம். நீங்கள் கொடுக்கல அதனால் வேணும்னே பிரசங்கம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்தாலும் பரவாயில்லை. இந்த வசனத்தை கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருடத்தின் தொடக்கத்தில் சொல்லி தந்தா அது ஆண்டவர் விரும்புகிற காரியம். நீங்கள் பொருளாதார காரியங்களிலே உயர்வடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவரே சொல்லுகிறார், வானத்தின் பலகணிகளை திறந்து நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். சோத்திரம். அப்போ தடை, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி கொடுக்காம இருந்தால் உங்களுடைய தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு யார் தான் தடை? பக்கத்து வீட்டுக்காரனா?
யாருமே தடையா இல்லை, நீங்கள் தான் தடையா இருக்கீங்க. எனக்கு கடன் இருக்கிறது, எனக்கு நிறைய தேவை இருக்குது, வருமானம் கொஞ்சம் தான் வருது அப்படின்னு சொல்லி யோசித்துட்டே இருந்தீங்கன்னா காலம் ஃபுல்லாக யோசித்துட்டு அப்படியே தான் இருப்பீங்க. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை முதல்ல கனப்படுத்தினீங்கன்னா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அவருடைய நீதி, அவருடைய வசனத்தின்படி நீங்கள் செய்கிற காரியங்களை நிறைவேற்றும் போது கண்டிப்பாய் தேவன் இந்த வருடத்தில் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் எல்லாவற்றையும் கொடுத்து சம்பாதிக்கத்தக்க பலனை அவர் கொடுக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி கொடுத்து என்னுடைய ஆலயத்தில் என்னுடைய ஊழியங்களின் தேவைகள் சந்திக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வா அப்படின்னும் போது நம்ம அதை தடை பண்ணோன்னா நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நாமே தடையாக இருப்போம். ஸ்தோத்திரம். ஒரு பாஸ்டர் இடத்துல ஒரு விசுவாசி வந்து, ஐயா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, வறுமையாக இருக்கிறது, கொஞ்சம் வருமானம் வருது, ஆனாலும் என்னால் முன்னேற முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாராம். பாஸ்டர், நான் சொல்கிறபடி நீ செய்வியா? ஐயா சொல்லுங்கய்யா, என்ன வேணாலும் சொல்லி கொடுங்க, நான் கரெக்டாக செய்கிறேன் ஐயா. எவ்வளோ சம்பாதிக்கிற? அந்த நாட்களில் ஒரு 1000 ரூபா மாதம் வருதுயா, 1000 ரூபாவில் நீ ஆண்டவருக்கு தசம பாகம் 10ல் 1 செலுத்துவியா? ஆமாம் ஐயா செலுத்துகிறேன், இனிமேல் செலுத்துகிறேன். ஒரு 100 ரூபா 10ல் 1 ஆண்டவருக்கு நான் கண்டிப்பாக செலுத்துகிறேன். அப்போ அதுக்கப்புறம் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னுடைய சம்பளத்தை 10,000 மாற்றும்போது நீ 1000 ரூபா ஆண்டவருக்கு கொடுப்பியா? கண்டிப்பாக கொடுக்குறேன் ஐயா, 10 மடங்கு ஆண்டவர் என்னுடைய சம்பளத்தை கூட்டுறாரே, கண்டிப்பாக கொடுக்குறேன். ஒருவேளை உன்னுடைய சம்பளம் 1 லட்சமா, உன்னுடைய மறுவானம் அந்த வருமானம் உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் சம்பாதிக்கிற வருமானம் 1 லட்சமாச்சுன்னா ஆண்டவருக்கு உண்மையாக கொடுப்பியா? இப்போ அவனுக்குள்ளே கொஞ்சம் யோசனை, 10,000? இப்போ நம்ம 1000 தான் சம்பாதிக்கிறோம், 10,000 கொண்டு எப்படி ஆண்டவருக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி யோசித்தாராம். ஸ்தோத்திரம். இது போல தான் இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமை இருக்கிறது. ஸ்தோத்திரம். நிறைய பேருடைய நிலைமை இன்னைக்கு இப்படி தான் இருக்கிறது. ஆண்டவருக்கு உண்மையாய் கொடுக்க மனம் இல்லை. தேவன் உங்களுடைய ஆசீர்வாதங்களை உயர்த்த அவரும் முடியாதபடிக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. கர்த்தருக்கு நம்ம கொடுக்கறத சரியாக கொடுத்து பாருங்கள். இந்த வருடத்தில் தேவன் உங்களை அவருடைய பரலோகத்திலிருந்து உங்களை வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆதியாகமத்தில் பார்க்கும்போது 14ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை படிங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். ஸ்தோத்திரம். ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது மெல்கிசேதேக் என்கிற அந்த ஒரு ராஜா, இன்னும் அவரை குறித்து ஆசாரியர், ஊழியக்காரர் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அப்பமும் தண்ணீரும் கொண்டு வந்து ஆபிரகாமை வாழ்த்தி அவரை ஆசீர்வதித்த போது ஆபிரகாம் என்ன செய்தாராம்? எல்லாவற்றிலும் அவரிடத்தில் தசம பாகங்களை கொடுத்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். 19ஆம் வசனத்திலே அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆபிரகாமை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆபிரகாம் சகல காரியங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவராக காணப்பட்டார். ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதான நிலைமையில சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருந்தார். ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில தன்னிடத்துல கிடைத்த எல்லாவற்றிலும் தேவனுக்கு அங்கே தன்னை விசாரித்து அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை கூறின அந்த மெல்கிசேதேக்கனுடைய கரத்தில் தசம பாகத்தை கொடுத்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது அந்த வசனத்தை படிங்க.
நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். யாக்கோபனுடைய வாழ்க்கையில ஒரு பொருத்தனை செய்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தன்னன் தனிமையிலே படுத்து இரவு பயத்தினாலே படுத்திருந்த யாக்கோபுக்கு தேவன் தரிசனமாகுகிறார். யாக்கோபே, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அந்த நிலைமையிலே யாக்கோபு ஒரு பொருத்தனையோடு போகிறார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். தேவனுக்கு எல்லாவற்றிலும் நான் கொடுப்பேன் தசமபாகம் என்று சொல்லி பொருத்தனையோடு சென்றார். யாக்கோபு தன்னுடைய அப்பாவுடைய வீட்டை விட்டு கடந்து போகும்போது ஸ்தோத்திரம், அவர் வெறும் கையோடு கடந்து போனார். ஆனால் அவர் திரும்பி வரும்போது பெரும் பரிவாரத்தோடு, ஆடு மாடுகளோடு, ஐஸ்வர்யத்தோடு, அங்கே வேலைக்காரிகளோடு பெருங்கூட்டமாய் கடந்து வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாரெல்லாம் பொருத்தனைகளை நிறைவேற்றுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறவர். ஸ்தோத்திரம். யாக்கோபனுடைய வாழ்க்கையிலும் அவர் தசமபாகத்தை பொருத்தனையோடு நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். லேவியராகமத்தில் நாம் அந்த தசமபாகத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஒரு வசனத்தை படிப்போம். லேவியராகமம் 27:30. தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனிகளிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஸ்தோத்திரம். தசமபாகம், தேசத்தின் கனிகள், விளைச்சல் எல்லாவற்றிலும் தசமபாகம் அது யாருக்குரியதான்? கர்த்தருக்குரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனிகளிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அதை கர்த்தருக்கு பரிசுத்தமாய் செலுத்த வேண்டிய அதை நமக்குரியது என்று சொல்லி நம்ம வைத்திருக்கும் போது அது ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. 2 நாளாகமும் அதுபோல 2 நாளாகமும் 31ஆம் அதிகாரம் 5-6 வரை உள்ள வசனங்களை படிங்க. இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற் பலன்களை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசமபாகத்தை பரிபூர்ணமாய் கொடுத்தார்கள். ஸ்தோத்திரம். யூதாவின் பட்டணங்களில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் மாடுகளிலும் ஆடுகளிலும் தசமபாகத்தையும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளில் தசமபாகத்தையும் கொண்டு வந்து குவியல் குவியலாக வைத்தார்கள். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாவற்றிலும் அங்கே தசமபாகங்களை தேவனுக்கு செலுத்தினார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். சிலர் சொல்லுவார்கள், அன்றைக்கு ஆசாரியரிடத்துல அங்கே இந்த தசமபாகங்களை எல்லாம் கொண்டு போனார்கள். அன்றைக்கு இருந்த ஆசாரியர்கள் எல்லாரும் என்ன பலி செலுத்தினார்கள். அதுபோல இன்னைக்கு பலியா செலுத்துறாங்க. அதுபோல இன்னைக்கு நடக்கிறதா? அது ஒண்ணுமே இல்லையே. அப்போ எதுக்கு நாங்கள் தசமபாகம் கொடுக்கணும்? அன்னைக்கு ஆசாரியரிடத்துல ஒரு காளையோ ஒரு ஆடையோ எல்லாத்தையும் வாங்கிட்டு போனாங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு காளையை வாங்கணும்னா எவ்வளவு ரூபா? பலாயிரம். ஒரு 30,000, 20,000, 50,000 கூட ஆகலாம். ஸ்தோத்திரம். ஒரு சர்ச்சில் உண்டியல் பெட்டியை கொண்டு வாங்கினாலே ஆளு காணும். எங்கே இருக்கிறது தெரியலையா? ஸ்தோத்திரம். பாருங்க, தேவனுக்கு கொடுக்கிற காரியத்தில், தசமபாகங்களை கொடுக்கிற காரியத்தில் நாம் உண்மையாக இருக்கும்போது நாம் குறைந்து போக மாட்டோம். தேவன் மேன்மேலும் நம்மை ஆசீர்வதிக்க அது ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி வேத வசனங்கள் சொல்லுகிறது. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே ஆபிரகாமை குறித்து, ஆபிரகாம் மெல்கிசேதேக்கினிடத்தில் கொடுத்ததை குறித்து இங்கே
புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தி எழுதி வைக்கிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 7:1-2. இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகங்களை கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். பாருங்க, இந்த மெல்கிசேதேக்கு யாரு அப்படின்னா சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவர் ஒரு ராஜா மாத்திரமல்ல, உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் காணப்பட்டார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆபிரகாம் பாருங்க, தன்னுடைய சகோதரன் லோத்தை சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் விசாரித்து அவர் யுத்தத்துக்கு கடந்து போகிறார். தன்னோடு கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாரையும் கூட்டி கொண்டு எதிரிகளை அந்த ராஜாக்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண போகும்போது எல்லாரையும் ஜெயிக்கும்படியாய் தேவன் ஆபிரகாமுக்கு உதவி செய்கிறார். திரும்பி வரும்போது இந்த மெல்கிசேதேக்கு அவருக்கு எதிர்கொண்டு போய் அவரை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி ஆசீர்வதித்த போது ஆபிரகாம் எல்லாவற்றிலும் அவருக்கு தசம பாகத்தை கொடுத்தார். அவர் அந்த மெல்கிசேதேக்கு என்பதற்கு என்னென்ன அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது? இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவருடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன் என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி வேதம் முழுவதிலும் பார்க்கும்போது ஆண்டவருக்கு தசம பாகங்களை காணிக்கைகளை உண்மையாய் கொடுத்து உற்சாகமாய் கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டார்கள். இந்த வருடத்தில் நீங்களும் நான் தேவனுக்கு கொடுக்க ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி வெறுங்கையை நீங்கள் நீட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டாம். அறகுறையாய் கை நீட்டுகிறவர்களாகவும் இருக்க வேண்டாம். உண்மையாய் கொடுத்து பாருங்க, உண்மையாய் தேவனுக்கு செலுத்தி பாருங்க. தேவன் உங்களுக்காகவும் என்ன செய்ய போறார்? வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகுமட்ட ஆசீர்வாதத்தை வரிசிக்க பண்ண போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பதுதான் அவருடைய சித்தம். ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். மேன்மேலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, பொருளாதார ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு இந்த வழியையும் சொல்லி கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளையனுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். தசம பாகங்களை கொடுக்கிறவர்களுக்கு தேவ வசனத்தின்படி தேவன் ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். தொடர்ந்து நாம் வேதத்தில் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஓபேத் ஏதோம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை குறித்து சில வசனங்களை தியானிக்க போகிறோம். பாருங்க, இந்த ஓபேத் ஏதோமை குறித்து நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி, இல்லாவிட்டால் கற்பனை பெட்டி, அந்த பெட்டியை தன்னுடைய வீட்டில் வைத்திருந்ததான ஒரு மனிதனாய் காணப்பட்டான். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வீட்டில் வைத்திருந்த இந்த ஓபேத் ஏதோமை தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இந்த உடன்படிக்கை பெட்டியில் இருந்ததான காரியங்கள் நம்முடைய வீடுகளிலும் இருக்கும்போது கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். 2 சாமுவேல்
6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை படிங்க. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அவருடைய வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத்-ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத்-ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். பாருங்க, கர்த்தருடைய பெட்டி ஓபேத்-ஏதோமுடைய வீட்டில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் அந்த ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். இதை சுற்றிலும் உள்ளவர்கள் பார்க்கிறார்கள். கர்த்தருடைய பெட்டி இவன் வீட்டுக்கு வந்ததிலிருந்து இவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். இவனுக்கு எல்லாமே பெருகிறது. இவனுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, எல்லாமே நல்லா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்து கடைசியில் தாவீதுக்கு இந்த செய்தி போய்விட்டது. கர்த்தருடைய பெட்டி வந்ததிலிருந்து, ஐயா ராஜாவே, அவனுடைய வீடு ஆசீர்வாதமாய் மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி செய்தி ராஜாவுக்கு போன அப்புறம்தான் மறுபடியும் அந்த பெட்டியை அந்த ஓபேத்-ஏதோமனுடைய வீட்டிலிருந்து எடுக்கும்படியாய் அவர் செயல்படுகிறார். எப்படி இந்த பெட்டி ஓபேத்-ஏதோமனுடைய வீட்டில் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த கர்த்தருடைய பெட்டியை ஆசாரியர்கள் தங்கள் தோள்களினாலே, லேவியர்கள் சுமக்க வேண்டியதான அந்த பெட்டியை மாடுகளின் மேலே வைத்து அதை அந்த கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வந்தபோது அது ஆடி அசைந்து, மாடுகள் ஆடி அசைந்து தான் போகும் இல்லையா? அப்படியே ஆடாமல் அசையாமல் போகுமா? போகாது. அது ஆடி அசைஞ்சு அப்படியே காலை வச்சு ஸ்டெப் வச்சு போகும்போது, அது ஆடி அசைஞ்சு போகும்போது, அது ஒரு இடத்துல போகும்போது விழுந்து விடுகிறது போல, விழப்போகிறது போல ஒரு மனிதன் பார்த்ததுனால அதை என்ன செய்தான்? கை நீட்டி அதை பிடித்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பிடித்த உடனே ஆண்டவருக்கு கோபம் உண்டது. ஸ்தோத்திரம். அந்த ஊசாய் என்கிறவனை அடித்து அந்த இடத்திலே அவன் செத்து போயிட்டாரு. தாவீது பார்க்கிறார், இந்த பெட்டியை நம்ம தாவீது நகரத்துக்குள்ள இப்ப கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதை எங்க இப்ப வைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, இந்த ஓபேத்-ஏதோம் தன்னுடைய வீட்டில் அந்த பெட்டியை அவன் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு அவனுடைய வீட்டில் 3 மாதமாய் வைத்திருந்தான். ஒரு பெட்டி, கர்த்தருடைய அந்த பெட்டி நிமித்தமாய் சாவு உண்டாயிற்று. எல்லாரும் பயந்து நடுங்குகிறார்கள். தாவீது உட்பட அதை தன்னுடைய நகரத்துக்குள்ளே கொண்டு போக துணியவில்லை. ஆனால் ஒரு மனிதன் ஓபேத்-ஏதோம் துணிந்து அந்த பெட்டியை தன்னுடைய வீட்டில் வைத்திருந்தான். அவனுக்கு ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதம். தோத்திரம். பார்க்கிறாங்க, 3 மாசத்துக்கு முன்னாடி இவனை பார்த்தா இப்படி இல்லையே, மாடி மேலே மாடி கட்டிட்டானே, வீடு கட்டிட்டானே, அவனுக்கு பைக் வாங்கிட்டானே, கார் வாங்கிட்டானே அப்படின்னு சொல்லி இப்போ ஜனங்கள் பார்க்கறது போல ஸ்தோத்திரம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. இவன் நல்லா தானே இருக்கிறான், ஊசாயை அடித்தது போல ஒன்றுமே நடக்கலையே, நல்லா இருக்கிறானே, சந்தோஷமா இருக்கிறானே, ஆசீர்வாதமா இருக்கிறானே, எல்லாம் பெருக்கமா இருக்கிறதே அப்படின்னு சொல்லி செய்தி நேர ராஜா கிட்ட போயிட்டு விட்டது. ஸ்தோத்திரம். ஆனால் என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கும்போது, இவன் ஒரு பயபக்தியோடு அந்த பெட்டிக்கு முன்பாக, அது கர்த்தருடைய பெட்டி, அது சாதாரண காரியம் அல்ல. இந்த கர்த்தருடைய பெட்டிக்குள்ளே என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்படின்னா, அந்த மோசேயினிடத்தில் ஆண்டவர் கொடுத்ததானே 10 கற்பனைகள் அடங்கிய அந்த 2 கற்பலகைகள் அந்த கர்த்தருடைய பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டிருந்தது. மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடங்கள் வனாந்தரத்தில் போஷித்த அந்த போஷிப்பை நினைவு கூறும்படியாய் மன்னா வைக்கப்பட்டதான பொற்பாத்திரம் அந்த பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டிருந்தது. 3ஆவதாக
ஆரோனுக்கு விரோதமாய் லேவியர்களுக்கு எதிராய் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்த போது அங்கே 12 கோல்களும் கொண்டு வரப்பட்டு அந்த 12 கோல்களிலே அந்த ஆரோனுடைய கோல் மாத்திரம் துளிர்த்து வாதுமை பழங்களை எல்லாம் கொடுத்திருந்ததே, அந்த துளிர்த்த கோல் அந்த பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டிருந்தது. அப்போ அந்த பெட்டி சாதாரணமான பெட்டி அல்ல, தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட மகிமையான ஒரு பெட்டியாக காணப்பட்டது. அதற்கு முன்பாக ஒரு பயபக்தியோடு இந்த ஓபேத் ஏதோம் என்கிறதான மனிதன் அங்கே அதை பத்திரமாக தன்னுடைய வீட்டாரோடு ஒரு பயபக்தியோடு பாதுகாத்தபடியினால கர்த்தர் அந்த ஓபேத் ஏதோமையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய பெட்டி நம்முடைய வீடுகளில் இன்னைக்கு இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை அந்த பெட்டி அதே பெட்டி அதுபோல ஒருவேளை நம்முடைய வீட்டில் வைக்க முடியாமல் இருந்தாலும் அந்த கற்பனை பலகையைப் போல வேத வசனங்களின்படி நடக்கிற ஒரு அனுபவம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கும்போது, நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கும்போது, கணவன் மனைவிக்குள்ள இருக்கும்போது தேவ வார்த்தையின்படி ஜீவிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது தேவன் ஓபேத் ஏதோமனுடைய வீட்டை ஆசீர்வதித்தது போல தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மன்னா வைக்கப்பட்டதான பொற்பாத்திரம் தேவனுடைய அற்புத செயல்களை நினைவு கூர்ந்து, தேவனே அவ்வளவு ஆச்சரியமாய் அந்த ஜனங்களை நடத்தின தேவன் என்னையும் போஷிக்க வல்லமையுள்ளவர் என்று சொல்லி அவருடைய அற்புத செயல்களை நினைவு கூர்ந்து நாமும் கூட செயல்படும் போது தேவன் நம்மை அற்புதமாய் ஆச்சரியமாய் போஷித்து காப்பாற்றி வழிநடத்த அந்த ஓபேத் ஏதோமனுடைய வீட்டை ஆசீர்வதித்தது போல ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவரனை ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கை இல்லை. உலகத்துல எவனாவது நம்ம தூக்கி விடுவானா, அவன் நமக்கு உதவி செய்வானா, இவன் நமக்கு உதவி செய்வானா, அங்கிருந்து பணம் வருமா இங்கிருந்து வருமா அப்படின்னு சொல்லி அது மாத்திரமே நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறதே தவிர, தேவனிடத்துல தேவன் எனக்காக அற்புதம் செய்வார், தேவன் என்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். அந்த ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்தில் போஷித்து அந்த ஒண்ணுமே இல்லாத இடத்துல வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து நடத்தின தேவன் ஸ்தோத்திரம் என்ன கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவருடைய அற்புத வல்லமையை நம்ம நினைவு கூர்ந்து நம்ம செயல்படுவோம்னா ஓபேத் ஏதோமை ஆசீர்வதித்த தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மன்னா வைக்கப்பட்டதான பொற்பாத்திரம் நம்முடைய வீடுகளில் மன்னா வைக்கப்பட்டதான பொற்பாத்திரத்தை போல தேவனிடத்தில் விசுவாசத்தோடு தேவனனை நடத்துகிற ஆண்டவர், நான் ஒரு மனிதனை நம்பி இல்லை, 40 வருடங்கள் வனாந்தரத்தில் ஜனங்களை ஆச்சரியமாய் போஷித்து நடத்தின அந்த அற்புத தேவனை நம்புகிறவன் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வாழ்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் மேன்மேலும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆரோனுடைய துளிர்த்த கோலை போல நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் அந்த கோல் எப்படி துளிர்த்தது, மற்றவர்கள் முறுமுறுக்காதபடிக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்தில் மற்றவர்களை குறித்து நம்ம குறை பேசுகிறது, முறுமுறுக்கிறது, ஊழியக்காரங்களை குறித்து குறை பேசுகிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்துச்சுன்னா உங்களுடைய கோல்கள் துளிர்க்காது. ஒரு கோல் தான் துளிர்த்தது, அது ஆரோனுடைய பெயர் எழுதப்பட்டதான கோல், மற்ற கோல்கள் துளிர்க்கவே இல்லை. ஸ்தோத்திரம். உங்கள் குடும்பத்தில் உட்கார்ந்து ஏதாவது ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் குறை பேசினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஸ்தோத்திரம். ஆரோனுடைய துளிர்த்த கோல் ஞாபகம் இருக்கட்டும், ஆரோனுக்காக மாத்திரம்தான் அது துளிர்த்தது. தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த முறுமுறுப்பில்லாத அவனுக்காக மாத்திரமே அந்த கோல் துளிர்த்தது. ஞாபகத்தில் வைக்கணும். இன்னைக்கு வீட்டில் உட்கார்ந்து பலருக்கு விரோதமாய் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் குறை சாதாரணமாகவே வருதா? ஸ்தோத்திரம். உங்கள் கோல்கள் உங்கள் குடும்பம் தலைக்காது. ஸ்தோத்திரம். மேன்மேலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அது தடையாய் காணப்படும். தேவனுடைய பெட்டி உங்கள் வீடுகளிலே இருக்கட்டும். ஸ்தோத்திரம். 3 மாசம்தான் ஓபேத் ஏதோமனுடைய வீட்டில் இருந்தது. மேன்மேலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார்.
தாவீதுக்கு செய்தி போன உடனே ஸ்தோத்திரம் அதை ஆடல் பாடலோடு ஸ்தோத்திரம் எடுத்துக்கொண்டு தாவீது நகரத்தில் கொண்டு போய் வைத்தார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் ஓபேத்-ஏதோமனுடைய வாழ்க்கையில் அவர் செய்தது போல ஸ்தோத்திரம் நீங்களும் நானும் செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த பெட்டிக்கு உபமானமாக கற்பனை பலகைக்கு அடையாளமாக நம்முடைய வேதத்தில் வார்த்தைகளை தந்திருக்கிறார். அங்கே 10 கற்பனைகள் மாத்திரம்தான் இருந்தது. இன்னைக்கு வேத புத்தகத்தையே தந்திருக்கிறார். இதை எத்தனை பேர் கையில் எடுக்கிறீங்க? டெய்லி எத்தனை பேர் எடுத்து படிக்கிறீங்க? ஸ்தோத்திரம். எல்லா பொக்கிஷமும் இதில் தான் இருக்கிறது. எல்லா ஆசீர்வாதமும் இதில் தான் இருக்கிறது. எல்லா செக்கு, டைமண்டு, இன்னும் பொன்னு, தங்கம், வெள்ளி, எல்லா ஆசீர்வாதங்களும் அதை காட்டிலும் மேலானதை பொக்கிஷங்களை எல்லாம் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா, தோத்திரம். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அநேகாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் அப்படின்னு சொல்லி தாவீது எழுதுகிறதை பார்க்கிறோம். யாராவது இந்த பைபிளை எடுத்து படிக்காம இருந்தீங்கன்னா உங்களை போல சொல்லுங்க, வடிகட்டின முட்டாள் யாருமே இருக்க முடியாது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தோத்திரம். பைபிளை படிக்காதவங்களை போல முட்டாள் ஒருத்தர் இருக்க முடியாது. முட்டாளாக இருக்காதுங்க. பைபிளை டெய்லி படிங்க, நேசித்து படிங்க, உண்மையாய் படிங்க. ஆண்டவரே, இதில் எனக்கு என்னை நடத்துகிறதான வார்த்தைகள் இருக்கிறது, என்னை போதிக்கிறதான வார்த்தைகள் இருக்கிறது. ஆண்டவரே, இதிலிருந்து எனக்கு ஆண்டவரே ஆசீர்வாதங்களை தருகிற வார்த்தைகள் இருக்கிறது, என்னை உயர்த்துகிற வார்த்தைகள் இருக்கிறது, எனக்கு ஆறுதலை தருகிற வார்த்தைகள் இருக்கிறது என்று சொல்லி இந்த பைபிளை நீங்கள் நேசித்து படிக்க படிக்க உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களோடு இருப்பதையும் உங்களை ஆசீர்வதிப்பதையும் நீங்கள் பார்க்க முடியும். யாருமே பைபிளை படிக்க நேரம் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையை படிக்க எனக்கு விருப்பமே இல்லை அப்படி சொல்லவே சொல்லாதிருங்க. உங்களுக்கு அதிகமாக படிப்பு ஒருவேளை இல்லாட்டாலும் எழுத்துக்கூட்டியாவது படிங்க. பைபிளை டெய்லி கையில் எடுத்து ஸ்தோத்திரம் நீங்கள் எழுத்துக்கூட்டியாவது படிக்க ஆரம்பிங்க, தொடர்ச்சியாக படிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் கண்டிப்பாக அவருடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறவர்களை அவர் கண்டிப்பாக ஓபேத்-ஏதோமனுடைய வீட்டையும் அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் கூட தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 1 நாளாகமும் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் அதைத்தான் நாம் படிக்கிறோம். படிங்க. 1 நாளாகவும் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவனுடைய பெட்டி ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஸ்தோத்திரம். அவனுக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும்னா எல்லாத்தையும் தேவன் ஆசீர்வதித்தார். ஸ்தோத்திரம். வீட்டில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதித்தார், மனைவி ஆசீர்வதித்தார், ஆடு மாடுகளை ஆசீர்வதித்தார். எல்லாம் நல்லா இருக்கும்படியாய் கர்த்தருடைய கரம் அந்த ஓபேத்-ஏதோமுக்காக ஆசீர்வதித்து செயல்பட்டது. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படியாக நாம் செயல்படுவோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற மக்களாக காணப்பட வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவீதை தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய இருதயத்துக்கேற்ற ஒரு தாவீதை தேவன் ஆசீர்வதித்தார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மக்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் கொஞ்சம் தூக்கம் வருது அவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ரொம்ப அருமையான கிளைமேட் நமக்கு இருக்கிறது, அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீங்கள் தூங்கக்கூடாது. வீட்டில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, தூங்குங்க. நான் சர்ச்சில் விட்டால் படுத்துடலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பே வரக்கூடாது. ஸ்தோத்திரம். பாருங்க, 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் படிங்க. 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம்.
இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளினீர் கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றான். ஸ்தோத்திரம். தாவீதுனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு பேசுகிற ஒரு அருமையான வார்த்தைகள் அடங்கிய வசனம் இது. பாருங்க, இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்து அருளினீர். ஆசீர்வதித்து விட்டீர். ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி கேட்கவில்லை, அதை ஆசீர்வதித்து அருளினீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றான். தாவீதனுடைய நம்பிக்கை என்ன? தேவன் என்னை, என் வீட்டை ஆசீர்வதித்து விட்டீர், எனவே அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பினார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். தேவனுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்கு ஒரு நம்பிக்கை தாவீதை போல இருக்கணும். தேவனின் வீட்டை அவர் ஆசீர்வதித்து விட்டார், என்னை ஆசீர்வதித்து நடத்துவார், உயர்வாய் நடத்துவார், மேன்மையாய் நடத்துவார் என்று சொல்லி நம்ம தாவீதை போல அறிக்கை இட்டு செயல்படுகிறவர்களாக இருக்கணும். சிலருடைய அறிக்கையெல்லாம் என் வீடே இப்படி தான் இருக்கும் போல, என்னைக்குமே இந்த கஷ்டம்தான் போல, என்னைக்குமே இப்படி தான் போல, என் குடும்பம் எப்போ முன்னேற போகுது, இதே புலம்பல் தான் நிறைய ஜனங்களுடைய வாழ்க்கையில். இல்லை, தேவனின் வீட்டை தேவரீர் இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளினீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு, நம்முடைய முன்னேற்றத்தை குறித்து நமக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கணும். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்த போகிறார். ஸ்தோத்திரம். விசுவாசத்தை பேசணும், விசுவாசத்தை அறிக்கையிடணும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தில் மேன்மேலும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரை இந்த வருடத்தில் என் வேலையில், என் வியாபாரத்தில் சாதாரணமாய் அல்ல, மேன்மேலும் நான் எதிர்பார்க்காத வகையில் என்னை நீர் மேன்மேலும் ஆசீர்வதிக்க போகிறீர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கணும். சின்ன வேலை தான் செய்வீங்க, ஆண்டவரை மேன்மேலும் என்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னீங்க, என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி டெய்லி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். அந்த கம்பெனியில் போய் ஆண்டவரை துதிங்க, மேன்மேலும் இந்த இடத்துல என்னை ஆசீர்வதிக்க போகிறீங்க, அதற்காய் நன்றி. நீங்கள் எப்படி செய்ய போறீங்களோ அது உமக்கு தான் தெரியும். என்னை மேன்மேலும் ஆசீர்வதியும், ஆசீர்வதிக்க போகிறபடினால ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அறிக்கையிடுங்க. ஸ்தோத்திரம். எப்பொழுதும் அவிசுவாசமாய் ஸ்தோத்திரம் பேசாதிருங்க. குறைவாய் உங்களை நீங்கள் நினைத்து கொள்ளாதிருங்க. உங்கள் குடும்பத்தை குறைவாய் நினைத்து கொள்ளாதிருங்க. என் குடும்பம் உருப்படவே படாது, என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக நல்லா இருக்கவே மாட்டாங்க, இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. கர்த்தர் எங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவருடைய வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை நம்பி செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தாவீதை தேவன் ஆசீர்வதித்தார். தாவீதுக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது. தாவீது ஆடுகளுக்கு பின்னாடி போன ஒரு தாவீது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸ்தோத்திரம். தாவீது அப்படிப்பட்ட சாதாரண நிலைமையிலிருந்து அரசனாய் மாற்றின போது தாவீது முதல்ல நான் ஆண்டவருக்கு ஒரு சர்ச்சு கட்டணும், ஒரு ஆலயம் கட்டணும், அங்கே தேவனுக்கு எப்பொழுதும் ஆராதனை நடக்கிற ஒரு தேவ சமூகத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர் பேசுகிறார். நாத்தான் என்கிற தீர்க்கதரிசியின் இடத்துல அதை குறித்து டிஸ்கஸ் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். நான் இங்கே நல்ல வீட்டில் இருக்கிறேன், ஆனால் ஆண்டவருடைய ஆலயம் திரைகளுக்குள்ளே அந்த கர்த்தருடைய பெட்டி, அது மகிமையான ஒரு பெட்டி, அது அப்படி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அவன் அந்த நாத்தான் இடத்துல பேசுகிறார். 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிங்க.
தாவீது தன் வீட்டிலே வாசமாயிருக்கும் போது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி பாரும் நான் கேதுரு மரம் வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான் அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை எல்லாம் செய்யும் தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றான். அன்று ராத்திரியிலே தேவனுடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அவர் நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் வாசமாயிருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். போதும். பாருங்க, தாவீது தன்னுடைய வீட்டில் வாசமாயிருக்கும் போது நாத்தான் தீர்க்கதரிசியை சந்திக்கிறார். பாருங்க, நாத்தானையா, நான் நல்ல அந்த விலையேற பெற்ற கேதுரு மரத்தினால வீடு கட்டிட்டு நல்லா படுத்திருக்கிறேன். ஆனா ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் இல்லை, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான். உடனே நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தாவீது, உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். சவுலே அதை பார்த்தார், எல்லாரும் பார்த்தார்கள். தாவீதோடு எப்பொழுதும் கர்த்தர் இருக்கிறார், அவருடைய வல்லமை தாவீதோடு இருந்து காக்கிறது. கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், உம்முடைய விருப்பத்தின்படி செய்யுங்க, ஆலயம் கட்ட வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது அன்று ராத்திரி வேளையில கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு வருகிறது. ஸ்தோத்திரம். தாவீதிட்ட போய் சொல்லு, தாவீதே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், உன்னுடைய மகன் சாலமோன் நாட்களிலே அவன் கட்டுவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அறிவிக்க சொல்லுகிறார். மாத்திரமல்ல, இவ்வளவு வாஞ்சையாய் தேவனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி விருப்பத்தோடு இருக்கிற அந்த தாவீதை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 10ஆம் வசனத்திலே, உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி தாவீதனுடைய குடும்பத்தின் அவருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். தேவனிடத்திலே நாம் வாஞ்சையாய், தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே நாம் வாஞ்சையாய் காணப்படும் போது தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டி தாவீதை ஆசீர்வதித்து நடத்தின தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இந்த தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? படிங்க. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். ஸ்தோத்திரம். பாருங்க, தாவீதை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி? இருதயத்துக்கு ஏற்றவன். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம அவருடைய இருதயத்தில் இடம் பிடிக்கணும். பரிசுத்த ஜீவியம் செய்து, உண்மையுள்ள வாழ்க்கை செய்து, ஜெபித்து, வேதத்தின்படி ஜீவித்து அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற தேவ பிள்ளைகளாக இருந்தோன்னா தாவீதை தேவன் ஆசீர்வதித்தது போல, ராஜாவாய் மாற்றினது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் மேன்மேலும் ஆசீர்வதித்து நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். படிங்க. 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நாம கர்த்தரிடத்தில் செபித்து அவரை தேடுகிற பிள்ளைகளாய் இருக்கும்போது அவர் நம்மோடு கூட இருப்பார். தாவீதோடு ஆண்டவர் இருந்தபடியினால அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம
ஆண்டவரை நமக்கு முன்பாக வைத்திருக்கும் போது அவர் நம்மோடு கூட இருப்பார். நாளுக்கு நாள் விருத்தியடையும்படியாக நம்மை ஆசீர்வதிப்பார். தாவீது சொல்லும்போது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி தைரியமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் தாவீதை போல எப்பொழுதும் எந்த இடத்திலும் ஆண்டவரை நமக்கு முன்பாக வைக்கணும். ஸ்தோத்திரம். வெளியில் போனாலும், ஃப்ரெண்ட்ஸோட போனாலும், எங்கே இருந்தாலும், எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்து அவர் நம்முடைய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி சொன்னாரே, அதுபோல நாம காணப்படும் போது தாவீதை உயர்த்தினவர், நாளுக்கு நாள் விருத்தியடைய பண்ணின ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. தோத்திரம். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படிங்க. 1 சாமுவேல் 26:25. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி என் குமாரனாகிய தாவீதே ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான். ஸ்தோத்திரம். பாருங்க, தாவீதுக்கு இந்த அருமையான வாக்குத்தத்தம் எங்க இருந்து வருதுன்னா, தாவீது ரொம்ப நேசித்த ஒரு மனிதனிடத்திலிருந்து வரல. தாவீதுக்கு காலம் புள்ளா பல வருடம் தாவீதை கொல்லணும், அழிக்கணும், தாவீது நாசமா போகணும் அப்படின்னு சொல்லி அவனை துரத்தி கொல்ல நினைத்ததான ஒரு மனிதனாகிய சவுலினிடத்திலிருந்து வருகிறது. என்ன வருகிறது? அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றார். ஸ்தோத்திரம். எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்க. எதிரியின் வாயிலிருந்து வருகிறது வார்த்தைகள். என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க மாத்திரம் தாவீதை போல அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் இருந்தா, எத்தனை சவுல் உங்களுக்கு எதிராய் எழும்பினாலும் சவுலை போன்று உங்களுக்கு எதிராய் பொறாமை பிடிச்சு நீங்க நல்லா இருக்க கூடாது என்று சொல்லி நினைக்கிற ஜனங்கள் உங்கள் குடும்பத்திலே ஒருவேளை இருக்கலாம், உங்களை சுற்றிலும் இருக்கலாம், நீங்க வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம். எத்தனை எதிரிகள் இருந்தாலும், எத்தனை பேர் இருந்தாலும், தாவீதை ஆசீர்வதித்த தேவன், ஸ்தோத்திரம், எத்தனை சவுல் உங்களை அழிக்க நினைத்தாலும் அவர்களிடத்தில் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். அவர் தம்முடைய வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி ஆசீர்வதித்தே தீருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம கர்த்தரோடு இருந்த அவர் நம்மோடு கூட இருப்பார். ஸ்தோத்திரம். நாம கர்த்தருடைய வழிகளில் இருக்கும்போது கண்டிப்பா எத்தனை பேர் எழும்பினாலும், எனக்கு எதிராக ஒரு பாளையம் இறங்கினாலும் நான் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன், அது என்னை மேற்கொள்ளாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிற வண்ணமாக தேவன் உங்களை வழி நடத்துவார். எனவே இந்த வருடத்தில் ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஸ்தோத்திரம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வதிக்க வேத வசனத்தின்படி நாம் தேவனுக்கு தசம பாகங்களை கொடுக்கிற காரியத்தில் இந்த வருடத்தின் இந்த ஆரம்பத்திலிருந்து உண்மை உள்ளவர்களாக ஒவ்வொருவரும் காணப்பட ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தியானித்தது போல ஓபேத்ஏதோமனுடைய வீட்டில் என்ன இருந்தது? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? 10 கற்பனை, 3 காரியம் இருந்தது. ஸ்தோத்திரம். கற்பலகை எதற்கு அடையாளம்? பலகையில் இருந்த வசனங்கள், பைபிள் என்ன செய்யணும்? படிக்கணும். மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் எதற்கு அடையாளம்? அவ்வளவு அற்புதமாய் ஒவ்வொரு நாளும் போஷித்த ஆண்டவர் என்னையும் போஷித்து ஆச்சரியமாய் அற்புதமாய் வழி நடத்துவார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கணும். ஆரோனுடைய துளிர்த்த கோல் எதை நமக்கு காட்டுகிறது? நான் யாரையும், எந்த ஊழியக்காரனையும், எந்த விசுவாசியையும்
என் வீட்டில் உட்கார்ந்து பேசக்கூடாது, குறை பேசக்கூடாது. அவன் மோசமானவன், இவன் மோசமானவன், அந்த ஊழியக்காரன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி யாரை குறித்தும் பேசாதபடிக்கு இருக்கும்போது நம்முடைய கோல் துளிர்க்கும். ஓபேத்ஏதோமுடைய கோல் அது துளிர்க்க மேன்மேலும் அவனுடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் மாற தேவன் உதவி செய்தார். உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வேளையில் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் சபிக்க வந்தான் இஸ்ரவேல் ஜனங்களை. ஹல்லேலூயா. அவன் பார்க்கறான், எந்த இடத்துல போய் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கலாம், நாசமா போயிருங்க அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல போய் அவங்கள பார்த்து சொல்லலாம். தேவன் அவனை அனுமதிக்கவே இல்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னு சொல்லி மூட்டை கட்டிட்டு அவன் போயிட்டே இருந்தான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாய் நானும் நீங்களும் இருக்கும்போது எந்த ஒரு சக்தியோ, எந்த ஒரு காரியமோ, எந்த ஒரு மனிதனோ, எந்த ஒரு பிசாசுடைய வல்லமையோ சபிக்க முடியாது, உங்களை சபிக்க முடியாது. தேவன் ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வாதத்தை தடை பண்ண முடியாது. தேவன் ஒரு தாவீதை ஆசீர்வதிக்கும் போது எத்தனை சவுல்கள் எழும்பினாலும், எத்தனை துன்மார்க்கர் எழும்பினாலும், எத்தனை பேர் எதிராய் பொறாமப்பட்டாலும் தேவன் தாவீதை ஆசீர்வதித்தே தீருவார். தேவனுக்கு அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் அவன் காணப்பட்ட போது ஹல்லேலூயா அவனோடு கூட இருந்தாரே. இன்னைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை தாவீதை போல வர வர விருத்தியடைய, வர வர உயர்வடைய செய்ய ஒரு மனிதனால முடியாது, ஆனா தேவனால முடியும். ஹல்லேலூயா. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை வரிசிக்க பண்ணுவே. ஹல்லேலூயா. தேவனால கூடும், தேவனால கூடும். நீங்க வசனத்தை கை கொண்டு நடங்க, ஆண்டவருடைய வசனத்தின்படி செயல்படுங்க. ஓ, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஓ, be praised the Lord. Thank you Jesus. உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆமென். இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே தேவாதி தேவனுக்கு பிரியமானதே. இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே தேவாதி தேவனுக்கு பிரியமானதே. மந்திரவாதம் செல்லாது, குறி சொல்லுதல் நில்லாது. மந்திரவாதம் செல்லாது, குறி சொல்லுதல் நில்லாது. ஆவியான தேவனே கொடியேற்றுவார். ஆவியான தேவனே கொடியேற்றுவார். நீதிமானுக்கு எதிராக ஒருபோதும் துஷ்டனே செயல்படாதே. நீதிமானுக்கு எதிராக ஒருபோதும் துஷ்டனே செயல்படாதே. தங்குமிடத்தை பாழாக்காதே. நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான். தங்குமிடத்தை பாழாக்காதே. நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான். மந்திரவாதம் செல்லாது, குறி சொல்லுதல் இல்லாது. மந்திரவாதம் செல்லாது. ஓ, உங்களுக்கு எதிரான மந்திரவாதமானாலும், குறி சொல்லுதலானாலும், சத்துருடைய யோசனைகளானாலும் நிற்காது. இஸ்ரவேலே நீ பாக்கியவானல்லோ, தேவாதி தேவன் தெரிந்து கொண்டாரே. இஸ்ரவேலே நீ பாக்கியவானல்லோ, தேவாதி தேவன் தெரிந்து கொண்டாரே. இஸ்ரவேலுக்கு எதிரான மந்திரமோ தந்திரமோ இல்லவே இல்லை. ஆமென். ஜீசஸ் நேம். ஆண்டவரே, மந்திரத்தின் செயல்பாடுகள், பில்லி சூனிய வல்லமைகள் செயல்படாமல் போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் எல்லா கட்டுகள் முறிக்கப்படுவதா. குடும்பங்களுக்கு எதிரான பொல்லாத சத்துருடைய கட்டுகள் முறிக்கப்படுவதா. ஓ, எந்தெந்த கட்டுகள்ல கட்டப்பட்டிருக்கிறார் விடுதலை உண்டாகட்டும், விடுதலையாக
விடுதலை உண்டாகட்டும். ஓ, இன்றைக்கு குடும்பங்களின் ஆசீர்வாதத்துக்கு எதிராய் போராடுகிற பொல்லாத சத்துருடைய கிரியைகள் சுட்டரிக்கப்படுவதால், குடும்பங்களின் சமாதானத்துக்கு எதிராய் செயல்படுகிற ஆவிகள், பொல்லாத மனிதருடைய ஆவிகள், ஆண்டவரே பொல்லாத செயல்பாடுகள் ஓ நிற்காமல் போகட்டும். அழிக்கப்படுவதால் குடும்பங்களிலே உம்முடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய மேன்மேலும் ஆசீர்வதிக்கிற கரம் ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் இருந்தது போல ஹல்லேலூயா இருக்கட்டும். தேவனுடைய ஆசீர்வாதங்களினால ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரை நிரப்பப்படுவார்களாக. ஹல்லேலூயா. கட்டப்பட்ட நிலைமைகள், சத்துருவினால கட்டப்பட்ட நிலைமைகள் இன்றைக்கு முறிக்கப்படுவதாக. I break all the bondage. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால ஹல்லேலூயா. பொல்லாத கட்டுகள் முறிக்கப்படுவதாக, சத்துருடைய கட்டுகள் முறிக்கப்படுவதாக. குடும்பங்களில் இருக்கிற போராட்டங்கள், சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் ஹல்லேலூயா இன்றையோட நீங்கட்டும். தேவனுடைய அற்புத கரம் அநேகருடைய வாழ்க்கையில இன்றைக்கு கடந்து வருகிறது. கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில தேவனுடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்களுக்காய் பராக்கிரமமான காரியங்களை செய்யும்படியா. ஹல்லேலூயா. ஒரு சவுல் தாவீதை பார்த்து, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ மேன்மேலும் பலப்படுவாய், பெரிய காரியங்களை செய்வாய் என்று சொல்லி சொன்னது போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்வார். உங்களுடைய குடும்பத்துல கிரியை செய்வார். தைரியமாயிருங்க. தைரியமா ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. தைரியமா தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் மேன்மேலும் தேவன் இந்த வருடத்திலே ஆசீர்வதிப்பார். எல்லாரும் செபிப்போம். நல்ல ஆண்டவரே, தர்மியான நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய், பரலோகத்தின் தேவனை, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவரை ஆராதித்த அத்தனை தேவ பிள்ளைகளையும் தேவன் தாமே உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினால ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்திருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரைக்கும் இந்த ஜனங்களை நடத்தி வந்த நல்ல மேய்ப்பராய் இருக்கிற எங்கள் தெய்வம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. தீமைகள் எல்லாவற்றுக்கும் விலக்குங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் போதித்து நடக்க வேண்டிய வழியில சிறியோர் பெரியோர் அத்தனை பேரையும் கர்த்தர் வழி நடத்தி செல்லுங்கப்பா ஆண்டவரே. இந்த வருடத்தில் நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வாதமாய் நடத்துவீராக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஹல்லேலூயா ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. அவர்கள் செய்கிற வேலைகளிலே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இருக்கிற நிலைமைகளிலிருந்து ஆண்டவரே உயர்வடைய கர்த்தர் உதவி செய்யும். பின்பு ராஜா பாபிலோன் தேசத்திலே சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களை உயர்த்தினான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அடிமைத்தனத்தின் தேசத்திலே உயர்த்த வல்லமையுள்ளவர். இன்றைக்கும் இந்த ஆராதனையில என் வாழ்க்கையில என் வேலையில ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, உயர்வு இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில உயர்வை கட்டளையிட போகிறீர். அதற்காய் நன்றி அப்பா. நீர் எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதித்து நடத்தும் ஆண்டவரே. தொழில் செய்கிறவருடைய வாழ்க்கையில தேவன் பெரிய உயர்வை கட்டளையிடுவீராக. ஒவ்வொரு நாளும் அப்பா ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே ஓபேத் ஏதோமனுடைய வீட்டில் அவனுடைய பிள்ளைகளோடு அந்த கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாய், அந்த பரிசுத்த பெட்டிக்கு முன்பாய், அந்த வல்லமையுடைய பொருட்கள் உள்ளே இருந்த அந்த பெட்டிக்கு முன்பாய் ஒரு பயபக்தியோடு தேவனுக்கு பயந்து தேவனை ஆராதித்து செயல்பட்ட போது ஓ கர்த்தருக்கு பயந்ததான் அந்த மனிதனையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தீரே. கர்த்தாவே எங்கள் குடும்பங்களிலும் அப்படிப்பட்ட ஆண்டவரே காரியங்கள் இருக்கட்டும். உம்முடைய வசனத்துக்கு ஆண்டவரே பயந்து நடுங்கும், வசனத்தின்படி ஜீவிக்கவும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்.
முடியும். தேவன் அற்புதமாய் என்னை வழிநடத்துகிறவர், வழிநடத்த வல்லமையுள்ளவர் என்கிறதை விசுவாசித்து செயல்பட உதவி செய்வீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கு கொடுக்கிற காரியத்திலும் ஆண்டவரே நீரே சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே டெஸ்ட் அண்ட் சீ அப்படின்னு சொல்லி சோதித்து பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவரை சொல்லி இருக்கிறீரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நமக்கு கொடுக்கிற காரியத்திலும் உண்மையாயிருக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. கடைசியாக தாவீதை குறித்து நாங்கள் தியானித்தது போல தாவீதனுடைய வாழ்க்கையில் ஆடுகளுக்கு பின்னாய் சென்றதான தாவீதை உயர்த்தினீர் ஆண்டவரே. தாவீதுக்கு தேவனுக்காய் நான் எதையாவது செய்யணும் அப்படின்ற வாஞ்சை இருந்தது. ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சை இருந்த போது கர்த்தாவே அவனுக்கு நான் ஒரு வீட்டை கட்டுவேன், தாவீதின் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். தாவீது மாத்திரமல்ல அவனுடைய சந்ததியில அநேக ராஜாக்கள் எழும்பும்படியாய் நான் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று சொல்லி ஆசீர்வதித்து நடத்தினீரே ஆண்டவரே. கடைசியாய் தாவீதை விரோதித்ததானே அவன் அழிந்து நாசமா போனோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே விரும்பினே அந்த சவுலுனுடைய வாயிலிருந்து ஆசீர்வாத வாக்குத்தத்தம் வந்தது போல இன்னைக்கு ஆண்டவரே பல துன்பப்படுத்தல்கள் இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படும். அப்படிப்பட்ட எதிரிகள் வாயிலிருந்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி வாழ்த்துதல் வரும்படியாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே உன்னோடு கர்த்தர் இருக்கிறார், நீ மேன்மேலும் வளருவாய், மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லி வாழ்த்துதல் கேட்கப்படட்டும் கர்த்தாவே. எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டீர். நாங்கள் எங்கள் சுயத்தினாலே வாழுகிறவர்கள் அல்ல, தேவனை விசுவாசித்து வாழுகிறவர்களாய் இருக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். எல்லாரையும் ஆசீர்வதியும் சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் நான் அந்த துனியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் நான் அந்த துனியா உயர்த்துவேன். ஜெயங்கொடுக்கும் எல்லாரும் நம்பிக்கையோடு பாடுவோம். ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. ஆயத்தமா ஆயத்தமா இயேசுவை சந்திக்க